ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அதென்ன கையில? இல்லையே, ஒன்னும் இல்லையே. இல்ல, நீ என்ன பார்த்ததும் டக்குன்னு எதையோ மறைச்ச. கையில என்ன அது? அப்படிலாம் ஒன்னும் இல்ல. உன்னை பார்த்து நான் எதை மறைக்க போறேன்? மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லன்னா கைய காட்ட வேண்டியதானே? அதே எதுக்கு இப்படி மடக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என் கையில எதையும் வச்சுக்கல. உன்னோட சந்தேக புத்தி தான் அப்படிலாம் நினைச்சுக்கோ. சந்தேகம்லாம் நல்லாதான் வருது. ஆனா ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ரூம்குள்ள கதவை தட்டிட்டு வரணுங்கிற ஒரு மேனஸ் இல்லல உன்கிட்ட. அத நீ என்கிட்ட சொல்றியா? பேச்ச மாத்தாத. நீ என்ன பார்த்து எதையோ மறைச்ச, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உன்னை நம்ப முடியாது. நீ என்னன்னு காட்டு, நான் பாக்குறேன். நான் ஏன் காட்டணும்? உன்னோட சந்தேக புத்திக்கு நானா கிடைச்சேன்? காட்டுங்கறல. முடியாது. என்ன முடியாது? ஏய் ஏய், என்ன சொன்ன? ஏன் சந்தேக புத்தியா? உன் யோகியதை என்னன்னு இதுலயே தெரிஞ்சு போச்சு. சீ, நீ எல்லாம் என்ன பொண்ணு? இன்னொருத்தியோட ஹஸ்பண்ட் போட்டோவை ரகசியமா வச்சுக்கிட்டு அத ரசிக்கிற. அசிங்கமா இல்ல? நான் எதுக்கு அசிங்கப்படணும்? நீ வினய மீட் பண்றதுக்கு முன்னாடியே அவன் எனக்கு இந்த போட்டோவை கிஃப்ட் கொடுத்தான். இது நான் வச்சிட்டு இருக்கிறதுல என்னடி தப்பு? உண்மையை சொன்னா இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன மயக்கி கல்யாணம் பண்ணதுக்கு நீ தான் வெக்கப்படணும். இதெல்லாம் திருத்தவே முடியாது. முதல்ல இந்த போட்டோவை என்கிட்ட கொடு. முடியாது. நான் எதுக்கு தரணும்? குடுக்க முடியாது. குடுக்கலன்னா நான் போய் வினய் கிட்ட சொல்லுவேன். போய் சொல்லு. கொடுத்த கிஃப்ட திருப்பி கேக்குறது கேவலம்னு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேப்பேன். பரவாயில்லையா? என்னமோ வினய் உனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி சீன் போடுற. ஆமா, வினய் எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். இருந்துட்டு போட்டோம். வினய் உனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கிற மாதிரி இந்த போட்டோ எனக்கு மட்டுமே சொந்தம். மித்ரா, அத்தை. இந்தா மித்ரா. என்னது? ஜூஸ் மித்ரா, உனக்குதான். நீங்க ஏன் அத்தை சொல்லிருந்தா நான் போய். போதும் போதும், நான் உனக்காக எல்லாம் போடல. நான் குடிக்கலான்னு போட்டேன். போடும்போது ஜூஸ் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. சரி, அதான் உனக்கு குடுக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸ் அத்தை. அங்க வைங்க, நான் குடிச்சுக்கிறேன். மறக்காம குடிச்சிடணும். சரி. என்னாச்சு? சரி, வா போலாம். என்னது? ஒரு மாதிரி தலை சுத்துது.
போய் பார்க்கலாமா? வினய் வேற வீட்ல இல்ல. நாட் ரீச்சபிள்னு வருதே. சரி, நாமளே போயிட்டு வந்துடலாம். நேத்துல இருந்து அடிக்கடி ஒரு மாதிரி டிஸியாவே இருக்கு. என்ன மித்ரா சொல்ற? 2 நாளாவே அப்படிதான் இருக்கு டாக்டர். 2 நாளா இருக்கா? நான் வீட்ல தானே இருந்தேன். ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அது அந்தந்த நேரத்துக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. அத உங்ககிட்ட சொல்ல வரலான்னு பார்த்தா உடம்பு சரியாகிற மாதிரி இருக்கு. அதான் சொல்லல. ஆனா இன்னைக்கு காலையில சாப்பிட்டதுல இருந்தே ஒரு மாதிரி தலை சுத்தலா இருக்கு, மயக்கமா இருக்கு. என்ன பொண்ணுமா நீ? இத முன்னாடியே சொல்ல வேண்டாம்? இப்பயாவது சொன்னியே. சிஸ்டர், டாக்டர், மித்ராவை செக்அப் பண்ணணும், கூட்டிட்டு போங்க. எஸ் டாக்டர். வாங்க மேடம். என்னாச்சு டாக்டர்? Congratulations, Mitra. Give me a hand. டாக்டர்? Yes. டாக்டர், இதே ஊர்ல ஒரு நாள் திக்கும் தெரியாம திசையும் தெரியாம இருந்தேன். ஆனா இப்போ இது நீங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கை டாக்டர். நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன். நன்றி டாக்டர். என்ன மித்ரா, இதுக்கெல்லாம் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ எப்ப எங்க வீட்டுக்கு வந்தியோ, எங்க பையனை பத்தின எதிர்காலத்தை பத்தி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நீ வீட்ல காலடி எடுத்து வச்ச நேரம் மித்ரா, என் வீட்ல அடுத்தடுத்து நல்ல விஷயமா நடக்குது. நீ எங்க வீட்டை ஆசீர்வதிக்க வந்த தேவதமா. இல்ல டாக்டர், இதெல்லாம் பெரிய வார்த்தை. இந்த விஷயம் இந்த படவாக்கு தெரியுமா? வினய்க்கு இல்ல டாக்டர், எனக்கே இப்பதானே தெரியும். ஓ, இது அத பேபி கன்ஃபார்ம் ஆயிருக்குல. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஹாஸ்பிடல் போகணுமா? எப்ப போகணும்? வினய், அதான் நம்மளோட ஹாஸ்பிட்டலே இருக்கே. டாக்டரும் வீட்ல இருக்காரு, அப்புறம் என்ன? ஷோ, ஆமால. வினய், வீட்ல அம்மா அப்பாவுக்குலாம் விஷயத்த சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஹேய், இதுல என்ன இருக்கு? இரு ஒரு நிமிஷம் இரு. நான் ஃபோன் பண்றேன். ஹலோ ஆண்டி, நான் வினய். சொல்லுங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆண்டி, நீங்க அங்கிள்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் தம்பி. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து அது வந்து ஆண்டி. தம்பி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ ஐயோ, பிரச்சனை ஒண்ணும் இல்ல ஆண்டி. இருங்க, நான் மித்ரா கிட்ட கொடுக்குறேன், அவளே சொல்லுவா. ஏய், எனக்குலாம் சொல்ல வராது, நீயே சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்லு. ஹலோ அம்மா. மித்ரா, என்னடி மாப்பிள்ள என்னமோ போன் பண்ணிட்டு மென்னு முழுங்குறாரு?
என்னடி மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. நீ பதறாத. வேற என்னடி விஷயம் சொல்லு. மா, அது வந்து என்னடி இது? நீயும் வந்து போயின்னுட்டு இருக்க. சொல்லு என்னன்னு. ஐயோ, எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. நல்ல விஷயமா? என்னது? ஹே மித்ரா, உண்மையாவடி சொல்ற? ஆமாம்மா, இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஐயோ, இப்ப நான் என்னடி செய்யறது? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ரொம்ப சந்தோஷம் மித்ரா. இதுக்காக தான் நான் இத்தனை நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என் நெஞ்சே கிழிந்து போச்சுடி. அம்மா, அப்பா கிட்ட தாரணி கிட்ட எல்லாம் சொல்லிடுறியா? அப்பா இப்பதான் வெளியே போயிருக்காரு. வந்த உடனே சொல்லிடுறேன். சரிம்மா. அம்மா, நீ வரியா? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஆமாண்டி, இப்பதான் அம்மாவோட நினைப்பு வரும் உங்களுக்கெல்லாம். என்ன, அப்ப வரமாட்டியா? வரேன்டி. என்னாலயும் இங்க நிம்மதியா இருக்க முடியாது. தாரணிக்கு பரீட்சை நடக்குதுல்ல, முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பி உடனே பார்க்க வந்துடுறோம். சரியா? இல்ல, ஆனந்தத்துல ஆடுறேன். மித்ரா, உனக்கு இன்னும் குழந்தை பொறக்கல. ஜஸ்ட் கன்சீவா தான் இருக்க. அது பொறக்க இன்னும் பல காலம் இருக்கு. இன் பிட்வீன் டைம்ல வெயில் அடிக்கும், மழை அடிக்கும், புயல் அடிக்கும், ஏன் சூறாவளி கூட சுத்தி சுத்தி சுழட்டி அடிக்கும். நீ தாங்குவியா? அமெரிக்கா ரிட்டர்ன் பொண்ணே, நீ 4 கடல் தாண்டி தான் வினய பார்க்க வந்திருக்க. நான் 7 கடல் 7 மலைய தாண்டி வந்து அவரை கல்யாணம் பண்ணிருக்கேன். உன்னால ஒரு மாங்காய் கூட பறிக்க முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணாம போய் பொழப்ப பாரு. நானும் அதுதான் சொல்றேன். இவ அமெரிக்கால படிச்சவ தானே, இவளுக்கு நம்மள பத்தி என்ன தெரியும்னு நீ நினைக்கலாம். அதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துற நான் இல்லையான்னு மட்டும் பாரு. பாக்கலாம். தள்ளு. என்னால முடியாதுன்னு நினைக்கிறல்ல, செஞ்சு காட்டுறேன்டி. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க மேடம். ஏ மூர்த்தி, அந்த எஸ்ஐ போய் பாத்தியா இல்லையா? அங்கதான் மேடம் கிளம்பிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க முன்னாடி போய் நிப்பேன். ஓகே, அவங்கள பார்த்ததும் எனக்கு அப்டேட் பண்ணு. சரிங்க மேடம். ஓகே. அதுக்கு இடைஞ்சலா யாரும் நம்ம நடுவுல இருக்க கூடாது. புரியல மித்து, இப்ப நீ அமைதியே இல்லையா? சரி, நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. தீபிகா இந்த வீட்ல இருக்க கூடாது. அவளை வெளியே எங்கேயாச்சும் போய் தங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாங்க, எனக்கு புரியுது. தீபிகா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவ பாவம், எல்லாமே புரியுது. ஆனா எனக்கு அவ கூட செட் ஆகல. அவ பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏய், என்ன மித்ரா அது? தெரியல, ஆனா எனக்கு அப்படிதான் இருக்கு. இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இப்ப பேச வேண்டாம். அவ நல்லவளாவே இருக்கட்டும், நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா எனக்கும் என் குழந்தைக்கும் இப்ப அமைதியும் நிம்மதியும் தேவை வினை. எனக்கு இதுதான் வேணும். இதை உங்களால செய்ய முடியுமா?
மித்ரா ஆ கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட. ஆ சரிங்க அத்தை. ஏன் வசந்தி, அவளே குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, இதுல நீ அவளை போய் காஃபி போட சொல்ற? என்கிட்ட சொன்னா நான் போட்டு தர மாட்டேனா? அம்மா பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? அக்கா, அதுவும் இல்லாம இப்படி எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சாதான் குழந்தை சுகப்பிரசவத்துல பிறக்கும்க்கா. அட என்ன மித்ரா, கேலண்டர்ல இன்னும் டேட் மாத்தாமே இருக்கு, ஜூன்லயே இருக்கு. அத கொஞ்சம் மாத்தி விடுமா? மாத்திரேன். அம்மா கவனிச்சிங்களா? என்னம்மா இந்த மாசம் என்ன மாசம்? ஜூலை மாசம். அதுக்கு என்ன இப்போ? அது இல்ல அத்தை, இன்னும் 2 வாரத்துல வினைக்கு பர்த்டே வரப்போகுது. அட ஆமா வசந்தி, ஜூலை மாசம் வினைக்கு பர்த்டே. நான் மறந்தே போயிட்டேன் பாரு. அம்மா எனக்கு ஒண்ணு தோணுது. என்னம்மா சொல்லு. நாம ஏன் வினையோட இந்த பர்த்டேவ வினைக்கு சர்ப்ரைஸா கிராண்டா செலிப்ரேட் பண்ண கூடாது? கண்டிப்பா மித்ரா. இவ்வளவு நாள் வினைக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்து பார்த்து பயந்துகிட்டே இருந்தோம். ஆனா இப்போ வினை முழுசா சரியாயிட்டான்ல. இந்த வருஷம் அவனோட பர்த்டேவை நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். ஆண்டி எல்லாம் நம்ம மித்ரா தான் தீபிகா. ஓ அப்படியா? ட்ரெஸ் எப்படி செலக்ட் பண்ணிருக்கீங்க? பிளாக் கோட் ஷூட். என்ன ஆண்டி, யாராச்சும் பர்த்டே அதுவுமா பிளாக் கலர் ட்ரெஸ் போடுவாங்களா? அதுவும் இல்லாம வினைக்கு பிளாக் பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு ரெட் கலர் கோட் தான் பிடிக்கும். ரெட் கலர் கோட்டா கேவலமா இருக்கும். என்ன ஆண்டி, நான் சொல்றது நல்லா தானே இருக்கும், நீங்களே சொல்லுங்க. ஏய், நீ அமெரிக்கால இருந்து வந்திருக்க, அதுவும் வினய எங்க எல்லாரையும் விட உனக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எதை செலக்ட் பண்ணாலும் அது சூப்பரா தான் இருக்கும். வசந்தி சொல்றது சரிதான் தீபிகா. வினைக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தான் நல்லாவே தெரியும். அப்படி சொல்லுங்க ஆண்டி. வினையோட பர்த்டேவ ரொம்ப கிராண்டா பிளான். இதுதான் பிளான் தீபிகா, சூப்பர். அப்போ இதையே நாம வினையோட பர்த்டேக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஆமா ஆமா, உண்மையாவே நல்ல பிளான் தான். நீங்க 2 பேரும் ஓகே சொல்லிட்டீங்க. மிஸ்ஸஸ் வினய் வாய திறக்கவே இல்லையே. நல்லா இருக்கு. அப்புறம் என்ன ஆண்டி, மித்ராவே ஓகே சொல்லிட்டா. வினய் பர்த்டேவ மாசா செலிப்ரேட் பண்றோம். ஆண்டி, என்னோட மொபைல ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி நீ போ. இது சங்கர் அங்கிள், எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அன்னைக்கு நீயும் மித்ராவும் ஒரு ரெசார்ட்டுக்கு போனீங்கல்ல, அது இவரோட தான். சங்கர் அங்கிள், இது வினய், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹாய். ஹலோ. ஹலோ அங்கிள், அன்னைக்கு இவனையும் இவனோட வைஃபையும் தான் உங்க ரெசார்ட்டுக்கு அனுப்புனேன்.
ஒரு நைட் கூட அங்க ஸ்டே பண்ணல. ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் என்னாச்சு? அது தீபிகா, இப்ப எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம? அது எப்படி சொன்னா தானே தெரியும். சாரி தம்பி, வெரி சாரி. ரெசார்ட் அவுட்டோர்ல இருக்கிறதுனால அப்பப்ப சில பணக்கார ஆளுங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு வருவாங்க தான். அவங்கள பசங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஃபேமிலிக்கு இப்படி நடக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்க ஒய்ஃப வேற யாரோன்னு மாத்தி நினைச்சிட்டாங்க. அது எப்படி? ஒருத்தர்னா பரவாயில்ல, எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்வாங்களா? அதான் எனக்கும் தெரியல. ஹே தீபிகா, உனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, உனக்கு டைம் ஆகலையா? ஆமா, டைம் ஆயிடுச்சு. சங்கர் அங்கிள், நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே, பாய். பாய் சார். பாய். ச்சே, இதெல்லாம் நினைச்சு நாம ஏன் ஃபீல் பண்ணோம்? என்ன இந்த பாடுபடுத்துறீங்களா? பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க பாப்பா கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். அப்படியா? ஓ, நீங்க ரெண்டு பேருமே இப்பல இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. பாப்பா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நான் அப்பா பேசுறேன்டா தங்கம். சரி பாப்பா, நான் பேசுறது உங்களுக்கு எப்ப இருந்து கேக்கும்? அம்மா பாப்பா, நீங்க அப்பாவோட பாப்பாவா இல்ல இந்த அம்மாவோட பாப்பாவா? நீங்க அம்மா மாதிரி அழகா சமத்தா இருக்கணுமா, சரியா? பாப்பா, அப்பா உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா, சீக்கிரமா வந்துடுமா, சரியா? இந்நேரம் மித்ராவுக்கு மசக்க ஆரம்பிச்சிருக்கணுமே, இன்னும் ஒண்ணும் காணுமே. ஆனா மசக்க இருந்தா தானே மாமா வயித்துல இருக்கிற புள்ள ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏய், நீ இப்பதானே நம்ம ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு வேற ஒரு இடத்துல பார்க்கலாம்னு சொன்ன. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல வினய். எனக்கு வாசுகி அம்மா சொன்னது ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. வேற இடத்துல பார்த்து ஒருவேளை ஏதாவது கஷ்டமான விஷயமா இருந்தா அது முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா அவங்க கிட்ட சொல்லலாம்ல. இல்ல மித்ரா, இப்ப இது நமக்கு தேவைதானா? கண்டிப்பா தேவைதான். எல்லாத்துக்கும் மேல டாக்டரும் வாசுகி அம்மாவும் குழந்தை விஷயம் தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஒருவேளை பெரிய பிரச்சனைன்னு ஏதாவது தெரிய வந்தா எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும் வினய்? சொல்லுங்க, அவங்க எப்படி தாங்கிப்பாங்க? சரி, ஓகே, பார்க்கலாம். பேசாம மூர்த்தியும் அகல்யாவையும் வர வச்சு எல்லார் முன்னாடி உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம், அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு இந்த வினய் பையன் பொண்டாட்டிக்கு ஆதரவா பல்ட்டி அடிச்சாலும் அடிப்பான். நல்ல காலத்திலேயே அவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். இப்ப மாசமா வேற இருக்கா, கேட்கவா வேணும்?
இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஹலோ தீப்ஸ், என்ன நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. அதுவா, நம்ம எவ்வளவுதான் நல்லா நடந்துக்கிட்டாலும் ஏன் மித்ராவுக்கு நம்மள பிடிக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தீபிகா ப்ளீஸ். டேய், சும்மா சொன்னேன்டா. உடனே என் பொண்டாட்டி நல்லவ வல்லவன்னு அப்படியே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாத. நானே ஏன் என் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகுறதுல இவ்ளோ சிக்கல் வருதுன்னு யோசிச்சு மண்டை குழம்பி போயிருக்கேன். சரி விடு, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். ஏன் அவசரப்படணும்? சரி பாப்போம். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னடா இப்படி மூஞ்சே தூக்கி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒன்னும் இல்லன்னு சொல்றதுலே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. சொல்லு, என்ன விஷயம்? என்ன இவன் யோசிக்கிறத பார்த்தா இப்பவே நம்மள வெளியே போக சொல்ல வந்திருப்பானோ? மித்ராவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு தீபிகா. ஏன், அவளுக்கு என்ன, நல்லா தானே இருக்கா? நல்லாதான் இருக்கா, ஆனா பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து என்னவோ தெரியல, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா. எப்ப பார்த்தாலும் குழந்தைய பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கா. ஏய் கம் ஆன் வினய், இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தான். இது லைஃப்ல நடக்கிற பெரிய விஷயம் இல்லையா? நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இல்ல, எனக்கு இந்த குழந்தை விஷயத்துல அவ ரொம்ப அப்சஸ் ஆயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லா அம்மாவும் குழந்தை விஷயத்துல அப்சசிவ் தான் வினய். சரி, இப்ப என்ன பிரச்சனை? நீ இவ்ளோ கவலைப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? காலையில அம்மா ஏதோ சொல்லிருப்பாங்க போல, இந்நேரம் உனக்கு மார்னிங் சிக்னஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கணுமே, அப்படி உனக்கு எதுவும் ஆகலையான்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, இட் டிபெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காரு. பாவம், இவ உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டா. டாக்டர்கிட்ட போய் எல்லாமே நார்மலா இருக்குன்னு செக் பண்ணணும்னு சொல்றா. டாக்டர்னா புரியல, உன்கிட்டதான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கே. ஆமா, ஆனா அவ இங்கேயே செக் பண்ணி ஏதாவது பிரச்சனைனா வீட்டுல இருக்கவங்க தாங்க மாட்டாங்க. வினய், உங்க வைஃப்க்கு இதானே ஃபர்ஸ்ட் பேபி? ஆமா டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் பேபி. ஆனா ஏற்கனவே 2-3 டைம்ஸ் மிஸ்கேரேஜ் ஆயிருக்குல்ல? அதுவா மிஸ்கேரேஜ் ஆச்சா இல்ல நீங்க பண்ணீங்களா? இல்ல டாக்டர், அது இன்டியூஸ் தான் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வினய், வினய், வினய். என்ன என்னாச்சு? என்னாச்சா? இத நான் கேட்கணும். உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். வினய், ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? ஹே, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஐ ஆம் குட். வினய், டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? சேச்சா, அப்பெல்லாம் எதுவும் இல்ல. நீ சும்மா ஏதாவது கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஃப்ரீயா விடு. இல்ல வினய், வர்றப்போ உங்ககிட்ட இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல. என்னமோ நடந்திருக்கு. நீங்க தான் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மித்ரா, அப்பெல்லாம் எதுவுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு, நான் சிரிச்சிட்டு இருக்கேன், அதுல ஒண்ணும் இல்ல. ஓ, என்னது இது? இந்த விஷயத்த நான் அவகிட்ட எப்படி சொல்றது, எப்படி கேக்குறது? ஆண்டி,
என்ன கிச்சன்ல பூனை பாத்திரத்தை உருட்டுற மாதிரி டம்மு டம்முன்னு சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா உனக்கு தெரியல, சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். வழக்கமா நீங்க எப்போ எந்திரிக்கிறீங்க, எப்போ சமைச்சு முடிக்கிறீங்கன்னே தெரியாது. நாங்க வரதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல. இது டெய்லி சமைக்கிற வேலை இல்ல தீபிகா. என் மருமக மித்ரா சாப்பிடறதுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கே நீங்க தனியா கடந்து கஷ்டப்படுறீங்க. என்ன கூப்பிட்டு இருந்தா நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பேன்ல. நான் என்ன 10 பேருக்கா சமைக்கிறேன்? எல்லா டிஷ்லயும் ஒவ்வொரு கைதான் சமைக்கிறேன். இதுக்கு எதுக்கு உதவி எல்லாம்? நீங்க மித்ராக்காக தான் சமைக்கிறீங்க. ஆனா இவ்ளோ டிஷ் பண்ணிருக்கீங்களே. ஆமா, என்னென்ன பண்ணிருக்கீங்க? மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு தோணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கேன். என்னெல்லாம் சாப்பிட தோணுமோன்னா? புளிப்பா இருக்கிற மாதிரி சாப்பிட்டாதான் கர்ப்பமா இருக்கிற காலத்துல சாப்பிட தோணும். அதனால இங்க பாரு, மேங்கோ சாதம், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், இது தக்காளி சாதம், இது பருப்பு சாதம், இது புளியோதரை, கீரை கடைசல், இது கோங்குரா சட்னி. ஆண்டி, இவ்ளோமா மித்ரா சாப்பிட போறா? இவ்வளவையும் எப்படி ஒரு ஆளா சாப்பிடுறது? மித்ராவுக்கு என்ன பிடிக்குதோ அத மட்டும்தான் சாப்பிடுவா. அப்புறம் எதுக்காக ஆண்டி இவ்ளோ செஞ்சிருக்கீங்க? மித்ராவுக்கு இந்த நேரத்துல என்ன சாப்பிட தோணும்னே தெரியாதுல்ல. அதனாலதான் அவ கேட்டு இல்லன்னு சொல்லிடக்கூடாதுன்னு இத்தனையும் பண்ணிருக்கேன். மித்ராவை நினைக்கும் போது எனக்கே பொறாமையா இருக்கு. இப்படி ஒரு மாமியாரு எனக்கு கிடைக்காம போயிட்டீங்களே. அதனால என்ன, உனக்கு விருப்பம்னா சொல்லு, வினைக்கே உன்னை 2ஆவதா கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். ஐயோ ஆண்டி, நான் வினைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல, உங்களுக்கு மருமகளா வரணுங்கிற அர்த்தத்துலதான் சொன்னேன். நீங்க வினையோட நிப்பாட்டி இருக்காம இன்னொரு பையனை பெற்றிருந்தீங்கன்னா என் ஆசை நிறைவேறி இருக்கும். உன் ஆசைய இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமா சொல்லுவ? நீ பிறந்த உடனே வந்து சொல்லியிருந்தா உன் ஆசைய நிறைவேற்றிருப்பேன். மித்ரா, வினய், வா 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 வா. நில்லு நில்லு நில்லு, 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க. இரு, நான் ஊட்டி விடுறேன். கொஞ்சமா. டேய் வினய், என்னடா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரியே டாக்டர் வினய் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதான் வினய் முகத்துல பளிச்சுன்னு தெரியுது. ஆனா மித்ரா முகத்துல எதுவுமே காணுமே. அவ சந்தோஷமா தான் இருக்கா. என்ன நடந்திருக்கோன்னு ஒன்னும் புரியல. சரி, விசாரிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, வினய் சாப்பிடாம கிளம்பி போறாரு. அவன் கிடக்குறான், விடுமா. நீ சாப்பிடு. பசி எடுத்தா வந்து சாப்பிடாம எங்க போறான்? சாப்பிடு. தீபிகா, நீ உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல ஆண்டி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இதோ வந்துடுறேன். மித்ரா, எல்லாம் உனக்காக சமைச்சது, சாப்பிடு. இதுவே நல்லா இருக்கே. ஆதித்ய கரிகாலன், அருண்மொழிவர்மன், வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் நல்லா இருக்கு. என்ன தீபிகா, வந்தியத்தேவன் நல்லா இருக்கா? தீபிகாவை பிடிக்காம போகுமா? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்தியத்தேவனை ரொம்ப பிடிக்கும். அதே வச்சுடுவோம். ஓகே. சரி, பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க.
பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? என்ன மித்ரா, என்ன வெறுப்பேத்தனோனே சரியா? செய்ய ஆனா அதுக்கு முன்னாடியே நான் ஒண்ணு செய்யறேன். குந்தவை, குயிலி, அப்புறம் குந்தவை நல்லா இருக்கா? குந்தவை 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 நல்லா இருக்கே. குந்தவை வந்தியத்தேவன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.